மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 16. எப்படி யோசித்து பார்த்தும் நேற்று இரவு கோயிலில் வைத்து தான் கேட்ட கேள்விக்கு மஞ்சரி பதில் சொன்னதாக ஞாபகமே இல்லை மனோரஞ்சனுக்கு. அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாகத்தான் நின்றாள். யோசித்து யோசித்து குழம்பிய குட்டையாக கிடந்து தவித்தான் மனோரஞ்சன். அவனை ரொம்பவும் தவிக்க விடாமல், வாய் திறந்து சொன்னதா பதிலா? நீங்க என் கையில தந்த விபூதிய நீங்க திருப்பி கேட்டும் நான் உங்ககிட்ட திருப்பி தரவே இல்லை. எனக்கு வேணும்னு நானே வச்சுக்கிட்டேன். இப்ப புரியுதா நான் என்ன பதில் சொன்னேன்னு? தலை குனிந்தவாறே அவள் சொன்ன பதிலை கேட்டு விழிகளை விரித்தான் மனோரஞ்சன். ஆமாம், நேற்று அவன் கொடுத்த விபூதிக்காக மறுபடியும் கை நீட்டிய போது அவன் முன் விரிந்திருந்த தனது உள்ளங்கையை மூடி பிடுக்கென்று பின்னே இழுத்து கொண்டாள் மஞ்சரி. திரும்ப அவனிடம் கொடுக்கவே இல்லை. அப்படியானால் அவள் அவனுடைய காதலை ஏற்றுக்கொண்டாளா? மஞ்சு என்று விழிகளை விரித்தான் மனோரஞ்சன். கட்டிக்கொண்டிருந்த பூவை கீழே வைத்துவிட்டு இப்போது அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மஞ்சரி. சார் ரொம்ப பிரில்லியன்ட்னு நினைச்சேன், ஆனா மண்டக்குள்ள லைட்டு ரொம்ப லேட்டா எரியுது. தலையை தொட்டு காட்டி கிண்டலாக அவள் பேச அவனுக்கு சிரிப்பு வந்தது. காலையில் காதலை அவளிடம் சொல்லிய நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரை என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு மட்டும்தானே தெரியும். இதில் எங்கிருந்து சிந்திப்பது? துள்ளி திரிந்த பள்ளி பருவத்திலும் காதல் வரவில்லை. கட்டிலம் காளையாய் திமிரி அலைந்த கல்லூரி காலத்திலும் காதல் பக்கம் திரும்பவில்லை. பக்குவம் வந்த பிறகு மனதில் தோன்றிய காதல். ஆனாலும் பள்ளி மாணவனைப் போல பரிதவித்தான். கல்லூரி காதலனாய் கலங்கினான். தாமதமானாலும் அவன் கண்மணி அவனுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லிவிட்டாள். அதுவே அவனுக்கு நிறைவாக இருந்தது. எத்தனை வயது கழித்து வந்தால் என்ன, காதல் காதல்தான். மனதிற்கு பிடித்த மனையாளை கண்டுவிட்ட திருப்தியில் சந்தோஷமாய் மலர்ந்தன மனோரஞ்சனின் இதழ்கள். மருத்துவ படிப்பில் கோல்டு மெடல் வாங்கியவனை மக்கு என்கிறாள் காதலி. பரவாயில்லை, காதல் விஷயத்தில் ஒன்றும் தெரியாத மக்காகவே இருந்து கொள்ளத்தான் அவனுக்கு விருப்பம். அப்போதுதானே ஆசானாக இருந்து அவள் வழிநடத்த இவன் கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். குறுகுறுப்பில் சிவந்தது நெஞ்சம். மஞ்சு, காலில் முள்ளு குத்துனது எப்படி இருக்குது? இன்னும் வலிக்குதா? ரொம்ப அழுத்தி மிதிச்சா லேசா வலிக்குது, ரொம்பலாம் வலிக்கல. குளிக்கும்போது நீங்க ஒட்டி விட்ட பிளாஸ்டர் எடுத்துட்டு பேண்டேட் போட்டேன். சாப்பிட்டியா? ஆமா, நீங்க? நானும் சாப்பிட்டேன். அம்மா மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்? உங்க வீட்டில் எங்க வீட்டில் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஊர் ஃபுல்லாவே கறி குழம்பும் எலும்பு ரசமும் பிரியாணியும் சுக்காவும் குடலவியலுமா தான் மணக்கும். அம்மா இருந்தா பிரியாணி பண்ணியிருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. பாட்டிக்கு பிரியாணி செய்ய தெரியாது, அதனால எலும்பு ரசம் வச்சு மட்டன் கூட்டு பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு வந்திருக்கேன். தவசி தாத்தா வீட்டுக்குள்ள இருக்கு என்றாள். ஓ, தேங்க்யூ. அப்புறமா வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றேன். மஞ்சு, உனக்கு சமைக்க தெரியுமா? மனோரஞ்சன் கேட்க அவனை பார்த்து அசடு வழியை சிரித்து வைத்தாள் மஞ்சரி. தெரியாது, ஆர்வக்கோளாறுல ஏதாவது செஞ்சா கூட சாப்பிட நல்லாவே இருக்காது. நீ எல்லாம் ஏண்டி அடுப்படி பக்கம் போற? பாரு, நீ சமைச்ச சாப்பாட்ட நம்ம வீட்டு நாய் கூட மோந்து பார்க்க மாட்டேங்குதுன்னு எங்க பாட்டி கிண்டல் பண்ணுவாங்க. வெட்க சிரிப்போடு அவள் சொல்ல அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தான் மனோரஞ்சன். வரிசை பற்கள் பளீர் என்று மின்ன லேசாக தலையை பின்னுக்கு சாய்த்து கொண்டு அவன் சிரித்த விதத்தில் மஞ்சரியின் மனம் தலை குப்புற விழுந்தது. சிரிப்போடு சிரிப்பாக, எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா என்று விசாரித்தான். இன்னும் ஒன்றுதான் இருக்கு, வர்ற செவ்வாய்க்கிழமை, அதான் ஃபைனல் எக்ஸாம், அதோட முடிஞ்சுது என்று சொன்னவள் எதையோ கேட்க தயங்கி அவன் முகம் பார்க்க அதை புரிந்து கொண்டது போல, என்னவோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற மஞ்சு, நமக்கு இடையில இனிமே ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இல்லை. யூ ஆர் மை பெட்டர் ஹாஃப், என்ன கேட்கறதா இருந்தாலும் கேளு என்று மனோரஞ்சன் மெல்லிய குரலில் சொல்ல அதை கேட்டு வெட்க புன்னகை பூத்தாள் மஞ்சரி. பிறகு, அது டியூஸ்டே மாலிகுலர் பயாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ் இருக்கு, டைம் இருந்தா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா என்று கேட்க, அதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்குது என்று உற்சாக குரலில் சொன்னவன் பிறகு, ஆனா ஃபீஸ் தரணும். குரலில் இருந்த கரார் தன்மைக்கு எதிர்ப்பதமாக கனிவாக குழைந்து சிரித்தது அவனது முகம். நாக்கை சுழற்றி கண்ண கதிப்பிற்குள் அடக்கிக் கொண்டு மனோரஞ்சன் அவளை பார்த்து சிரிக்க, அவன் கேட்ட ஃபீஸ் எதுவென்று புரிந்து கொண்டவளாக, ரொம்ப வில்லங்க முடிச்ச டீச்சரா இருக்கீங்க,
ஃபீஸ் எல்லாம் தர முடியாது. இஷ்டம் இருந்தா சொல்லித்தாங்க, இல்லாட்டி போங்க, நான் யூடியூப் பார்த்து படிச்சுக்கிறேன் என்று மஞ்சரி வீஞ்சிக் கொள்ள, நீ தராட்டி என்ன, என்னோட ஃபீஸை எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நேரம் வரும்போது வட்டி முதலுமா சேர்த்து நானே உன்கிட்ட இருந்து எடுத்துக்குவேன் என்றான் மனோரஞ்சன் உல்லாச குரலில். ஓ, அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆசாமியா நீங்க? வசூலிக்காம விட மாட்டீங்களோ? பார்க்கலாம் பார்க்கலாம். அவனை போன்று அதே உல்லாச குரலில் அவனை பார்த்து சவால் விட்டாள் மஞ்சரி. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியவில்லை. பின்னொரு நாளில் காதல் மயக்கத்தில் அவன் கேட்காமலேயே இவளே தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் அவனுக்கு வாரி வாரி வழங்கப் போகிறாள் என்று. மஞ்சு, உன் கூட எப்பவுமே சேர்ந்து சுத்திட்டு இருப்பாளே ஒரு பொண்ணு, அவ பேர் என்ன? யமுனாவா? ஆமா. அவ ஏன் இன்னைக்கு உன் கூட தோட்டத்துக்கு வரல? கோயில் கூட இல்ல, அதனால அவங்க வீட்டுக்கு வெளியூர்ல இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால வரல. ஓ, ஐ சி. அப்ப உங்க வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டும் வரலையா? அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருந்தா தான் கெஸ்ட் வருவாங்க. மற்றபடி பாட்டியால எல்லாம் வர்றவங்கள சமாளிக்க முடியாது, அதனால யாரும் வரல என்று அவன் கேள்விக்கு பதில் சொன்னவள் பிறகு, அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்க பதில் சொல்வதற்காக வாயை திறந்தான் மனோரஞ்சன். அப்போது அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் இருந்த ஃபோன் மணி அடிக்கவே, 1 மினிட் என்று அவளிடம் சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து பேசினான். ஆனால் இவன் இங்கே இருந்து ஹலோ ஹலோ என்று கத்த, அந்த பக்கத்திலிருந்து டாக்டர் ராணி ஹலோ ஹலோ என்று கத்த, அதை கவனித்துக் கொண்டிருந்த மஞ்சரி, ரஞ்சன், இங்க சிக்னல் சரியா கிடைக்காது, கேட்டுக்கு வெளியே போய் பேசுங்க என்று சொல்லவே தோட்டத்தை விட்டு வெளியே வந்து நின்று ராணியோடு பேசினான் மனோரஞ்சன். அவன் அவள் அருகிலேயே அமர்ந்து போன் பேசி இருந்தால் அவன் பேச்சை மஞ்சரி கவனித்திருப்பாள். அப்போதே அவன் யார் என்ற உண்மை அவளுக்கு விளங்கியிருக்கும். அவள் யார் என்கிற உண்மை அவனுக்கும் தெரிந்திருக்கும். புதிதாக அவர்களுக்கிடையே முளைவிட்டிருந்த காதல் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கும். ஆனால் அந்த காதல் வேர் விட்டு கிளை விட்டு மலர்ந்து மனம் பரப்பி மரமான பிறகுதான் அவர்கள் இருவரும் பிரிய வேண்டும் என்பது விதியாக இருந்தால் யார்தான் என்ன செய்ய முடியும்? மஞ்சரியாக இருக்கும் அவள் மனோரஞ்சனின் ஊனாகவும் உயிராகவும் உதிரமாகவும் அவனோடு ஒன்றோடு ஒன்று கலந்த பிறகு உயிர் வதைக்கும் வேதனையோடு அவனை விட்டு பிரியப் போகிறாள். அத்தியாயம் 17. வெளியே நின்று போன் பேசி முடித்துவிட்டு உள்ளே வந்தான் மனோரஞ்சன். அப்போது மஞ்சரி யாருடனோ போன் பேசிக் கொண்டிருந்தாள். இவன் ஏதோ சொல்வதற்கு வாய் திறக்க வாயில் விரல் வைத்து ஷ் என்று பேசாதிருக்கும்படி சைகை செய்தாள். ஆமா. இல்லை இல்லை, தோட்டத்துக்கு வரலான்னு தான் கிளம்புனேன், அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நீ வேணா நாளை காலையில் பிள்ளைகளை கூட்டிட்டு வாயேன். தெரியல, நாளைக்கு எங்கேயும் போகிறதா ஐடியா இல்லை. அப்படியே போனா மாரியப்பங்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போகிறேன், வாங்கிக்கோ. உங்கள் அக்கா எப்போ ஊருக்கு போகிறாங்க? சனிக்கிழமை தானே போகிறாங்க, அப்போ நாளைக்கு வர சொல்லு. பேசிவிட்டு ஃபோனை அணைத்து பக்கத்தில் வைத்தாள் மஞ்சரி. மஞ்சு, நீ தோட்டத்தில் தானே இருக்க, அப்புறையும் உங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கிறதா போய் சொன்ன? ஐயோ, நீங்கள் வேற. ஃபோனில் யமுனா, அவங்க அக்கா பசங்க அண்ணன் பசங்க எல்லாம் பம்ப் செட்டில் குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். இப்போ வந்தால் நாம் மாட்டிக்குவோம்ல, அதான் நாளை காலையில் வர சொல்லியிருக்கேன். ஓ, அப்போ நான் எப்போ வர்றது? உனக்கு டீச் பண்ணணும்ல. அவள் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. நீங்கள் நாளைக்கு வேற எங்கேயும் வெளியில் போகலையா? அம்மா ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்படி போனால் கூட லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இங்கே வரேன். சப்போஸ் எமர்ஜென்சியாக ஏதாவது கால் வந்ததுன்னா சென்னைக்கு போவேன். உன்னோட சிலபஸையும் உங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு சில புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த புக்ஸையும் அதோட ஆத்தர் நேமையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. சம்மதமாய் தலையாட்டி கொண்டே கட்டி முடித்த ஜாதி முல்லை சரத்தை தலையில் சூட்டி கொண்டாள் மஞ்சரி. கருநாகம் போல கருகருவென்று இடை தாண்டி கிடந்த நீண்ட பின்னலையும் அவள் தலையில் வீற்றிருந்த அந்த ஒரு முழ பூச்சரத்தையும் ஏக்கமாக பார்த்தான் மனோரஞ்சன். பிறகு, இது ஒரிஜினல் முடியா மஞ்சு? அவன் கேட்க அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் மஞ்சரி. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, இவ்வளவு நீள முடி நான் பார்த்ததே இல்லை, அதுக்கு தான். நீங்கள் பார்த்ததே இல்லைங்கிறதுக்காக இது டூப்ளிகேட் முடி ஆயிடுமா? இந்தாங்க, தொட்டு பாருங்க என்று தன்னுடைய பின்னலை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் மஞ்சரி. பின்னலை வாங்கி தொட்டு தடவி பார்த்து ரசித்தவன், சில்கி ஹேர் என்று சொல்லிக்கொண்டே அந்த பின்னலை கைகளில் சுற்றி அவளை கொஞ்சம் தன் பக்கத்தில் இழுத்து
அவள் தலையில் இருந்த பிச்சி பூவை முகர்ந்து பார்த்தான். நைஸ் ஸ்மெல் என்று சொன்னவன், உனக்கு இந்த பூவை ரொம்ப பிடிக்குமா மஞ்சு? ரொம்ப. தினமும் சாயந்தரம் விரல் நீள சரமாவது தலையில வச்சுக்குவேன். இஸ் இட்? ஆனா இந்த பூ சென்னையில் கிடைக்குமா என்று அவன் கேட்க, கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன் கேட்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம மேரேஜுக்கு அப்புறம் டெய்லி உனக்கு நான் இந்த பூவை வாங்கிட்டு வந்து தரணும்ல, அதான் கேட்டேன் என்று சொன்னவன் பிறகு அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது என்பது பற்றி விசாரித்தான். தனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது என்பது பற்றியும் சொன்னான். நேரம் போவதே தெரியாமல் வெகு நேரம் வீண் கதைகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். காதலர்களாயிற்றே, பின்னே நாட்டை எப்படி நல்வழிப்படுத்துவது என்றா யோசித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லாம் ஸ்வீட் நத்திங்ஸ் தான். இருட்டுவதை உணர்ந்த மஞ்சரி, லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும், விளக்கு வச்சு சாமி கும்பிடணும், நீங்க சாப்பிட்றீங்களா என்று கேட்க சரி என்றான் மனோரஞ்சன். வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றீங்களா? எடுத்துட்டு வா, இங்கே உட்காந்து சாப்பிடலாம். ஏன் மஞ்சு, யாராவது வருவாங்களா? இல்லை, வரமாட்டாங்க. ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிட வசதிப்படாதே, அதான் சொன்னேன். சரி, அப்போ உள்ள உட்காந்தே சாப்பிடலாம் என்றவன் அவளையும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தான். அன்று போலவே இன்றும் அவனை பாயில் அமர வைத்து கையோடு கொண்டு வந்திருந்த வாழை இலையில் உணவை பரிமாறினாள். அமேசிங் மஞ்சு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, உங்க பாட்டிக்கிட்ட சொல்லிரு அவன் சொல்ல. ஓகே, சொல்லிடுறேன். ஆனா யாரு சொன்னான்னு சொல்றது? சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுன்னு உங்க பேரை சொன்னான்னு சொல்லு. எந்த பேருன்னு கேட்டா என்ன சொல்றது? என்னை கட்டிக்க போறவன் உங்களுக்கு பேரன் தானே பாட்டி, அவர் தான் சொன்னார்னு சொல்லு. மனோரஞ்சன் குறும்பாய் சொல்ல கண்களை சுருக்கி அவனை பார்த்த மஞ்சரி, இதுக்கு நீங்களே நேரா வந்து எங்க பாட்டிக்கிட்ட சாப்பாடு பிரமாதம் பாட்டின்னு சொல்லிடலாமே என்று சொல்ல, நைஸ் ஐடியா, ஐ எம் ரெடி, எப்ப கூட்டிட்டு போற? மனோரஞ்சன் ஒற்றை கண்ணடித்து மோகனமாய் அவளை பார்த்து சிரிக்க, சட்டென்று ஒரு மாயக்கனவில் ஆழ்ந்து விட்டாள் மஞ்சரி. நிஜத்தில் இவன் சொன்ன மாதிரி இவனை பாட்டியிடம் அறிமுகப்படுத்த முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவள் கல்லூரி படிப்பில் அடியெடுத்து வைத்த நாள் முதலாய் தாய்க்கும் பாட்டிக்கும் இடையே நடக்கும் சண்டை அவள் அறிந்ததுதானே. சொத்துப்பட்டியில எவ்வளவு நல்ல மாப்பிள்ள இருக்கானுவ, படிக்காட்டாலும் பரவாயில்ல, சொத்து பத்து இருந்தா போதாதா? பொண்ணு கேட்டு வர்றதுல எவன் ரொம்ப பணக்காரனோ அவனுக்கு மஞ்சுவா கட்டி கொடுத்துட வேண்டியதுதான் என்பாள் மஞ்சரியின் தாய். எப்போதும் அம்மாவின் பேச்சில் பணம்தான் பிரதானமாக இருக்கும். ஆனால் பாட்டியோ, ஏன் மஞ்சு, உங்க அம்மா கை காட்டினான்னு நம்பி எவனுக்கும் கழுத்தை நீட்டிராதலா? இவ ஒரு கூறுகட்ட கழுத, எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அலைஞ்சுக்கிட்டு. பணக்காரனா இருந்தாலும் படிக்கலன்னா வெறும் காட்டு பயிலுவதான். அவனுவளுக்கெல்லாம் ஏன் பேத்தியை கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். போதும், பிறந்ததுலேருந்து 20 வருஷமா இந்த பட்டிக்காட்டையே சுத்தி சுத்தி வந்தது போதும். உன் வாழ்க்கை இதுக்கு மேலேயும் இங்கே தொடர வேண்டாம். நல்லா படித்தவனா, அழகானவனா, வெளியூர்காரனை பார்த்து கட்டணும். அப்படி கட்டினாதான் 4 இடத்துக்கு போக முடியும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த வயலையும் தென்னந்தொப்பையும் பம்பு சட்டையும் பார்த்தே உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பாட்டி சொல்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கலா. எக்காரணம் கொண்டும் இந்த படிக்காத பண்ணையார் பயல்களை கட்டிக்கிட சம்மதிக்காத. பாட்டி தங்கம்மாளின் வார்த்தைகள் காதுக்குள்ளேயே அசரீரியாய் ஒலிப்பது போன்ற பிரமை. அதை நினைத்த மாத்திரத்தில் உடலும் மனதும் ஒரு சேர பரபரத்தது. பாட்டி, நீங்க நினைச்ச மாதிரியே நான் ஒரு படிச்ச பண்பானவரை தான் கட்டிக்க போறேன் என்று சொல்ல நாக்கும் துருதுருத்தது. அவளுடைய உடல் மொழியையும் யோசனையையும் கவனித்துக் கொண்டிருந்த மனோரஞ்சன் அவள் முன்னே சொடக்கிட்டு அவளை இயல்புக்கு கொண்டு வந்தான். என்ன கனவா? கனவுதான். ஆனால் அதை எப்படி அவனிடம் விவரித்து சொல்வது? எனவே மறுப்பாய் தலையசைத்துவிட்டு, நீங்க எப்போ ஊருக்கு போவீங்க என்று கேட்டாள். ஸ்வரா தெரியல, கோயில் விசேஷம் பார்த்துட்டு போலான்னு தான் கிளம்பி வந்தோம். ஆனா இன்னும் 1 வாரம் 10 நாள் கிட்ட இங்கேயே இருக்கணும்னு அம்மா சொன்ன மாதிரி இருந்தது. விசாரிச்சுட்டு சொல்றேன் மஞ்சு. சொல்லிவிட்டு எழுந்து சென்று கை கழுவி துடைத்து விட்டு வந்து உட்கார்ந்தான். அவன் சாப்பிட்ட இடத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் மஞ்சு. மஞ்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனோரஞ்சன் கேட்க தயக்கமாய் ஒரு முறை அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு மறுபடியும் தலை குனிந்தபடியே வேலையை தொடர்ந்தாள் மஞ்சரி. பாத்திரங்களை எடுத்து கூடைக்குள் வைத்துவிட்டு கை கழுவி விட்டு வந்தவளை இழுத்து தன்னருகே அமர வைத்து அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான் மனோரஞ்சன். நல்லா தானே இருந்த, ஏன் மஞ்சு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட?
இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு கவலைப்படுறியா? எங்கிருந்தோ வந்தவன் லவ் பண்றேன்னு சொன்னா நாமளும் ஓகே சொல்லிட்டோமே. கல்யாணம் பண்ணிக்குவானா இல்ல இப்படியே விட்டுட்டு போயிடுவானான்னு யோசிக்கிறியா? அவன் கேட்க அவசரமாய் மறுத்தாள் மஞ்சரி. அத்தியாயம் 18. அவளை பார்த்து மென்மையாக சிரித்த மனோரஞ்சன், ஒரு பொண்ணா நீ அப்படி யோசிக்கலன்னா தான் தப்பு மஞ்சு. நான் விளையாட்டுக்காகவோ இல்ல சும்மா டைம் பாஸ்க்காகவோ உன் கூட பழகல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜென்மம் முழுக்க ஆசை தீர உன் கூட வாழணும் மஞ்சு. உன்னை காதலிக்கிறேன்னு நான் பொய் சொல்லல மஞ்சு. எனக்கு பொய் சொல்லியும் பழக்கம் இல்லை. நம்ம குலசாமி மேல ஆணையா நான் சொன்னதெல்லாம் உண்மை. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உன் கூட தான். என் உயிரே போற நிலைமை வந்தா கூட இன்னொருத்தி கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். யாரு வேண்டான்னு சொன்னாலும் சரி, நம்ம குலசாமியை வந்து நேர்ல சொன்னாலும் சரி, கேட்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. நீ எதை நினைச்சும் பயப்படக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன். அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு தன் கை விரல்களை அவளது கை விரல்களோடு பிணைத்து இறுக்கிக் கொண்டு மனோரஞ்சன் உறுதியான குரலில் சொல்ல, அதை கேட்டு உணர்ச்சி பெருக்கில் கண் கலங்கிவிட்டாள் மஞ்சரி. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு ஒரு சின்ன பயம் எனக்குள்ள இருக்கிறது நிஜம்தான். ஆனா அதுக்காக நான் உங்களை தப்பா நினைக்கல, நம்பாமலும் இல்லை. என் குலசாமிக்கு மேல நான் உங்களை நம்புறேன். நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. அவன் கண்களை பார்த்து கொண்டே சொன்னவளின் குரலில் இருந்த உறுதியையும் அவன் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கையையும் அவள் கண்களில் விளைந்த தனக்கான காதலையும் கண்டு அசந்து போனான் மனோரஞ்சன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இவளை கைப்பிடித்து கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று தனக்குத்தானே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். சரி மஞ்சு, நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிட்டு. நீ கூட கிளம்பணும்னு சொன்னியே. சொல்லிவிட்டு வெளியே எட்டி பார்த்தவன், லேசா இருட்ட ஆரம்பிக்குது மஞ்சு, நான் வேணா உங்க வீடு வரைக்கும் கூட வரட்டுமா என்று கேட்க சட்டென்று சிரித்து விட்டாள் மஞ்சரி. நான் பிறந்து வளர்ந்த இடம். சில டைம் 8-9 மணிக்கு கூட நானும் யமுனாவும் தோட்டத்துக்கு தனியா வருவோம். அந்த அளவுக்கு நம்ம ஊரு சேஃப்டியான ஊரு. வாங்க போலாம். நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன், அப்புறமா வாங்க, சரியா? அவனோடு வந்து முன்கேட்டு வழியாக அவன் வெளியேறியதும் உள்ளே பூட்டிவிட்டு தன்னுடைய ஸ்கூட்டி நிறுத்தி இருந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் மஞ்சரி. வெறுமனே குலதெய்வ வழிபாட்டிற்காக வந்த ஜெகநாதன் ஜெயலட்சுமி தம்பதியினர் விசேஷம் முடிந்த பிறகும் கூட 1 வாரம் 10 நாட்கள் அங்கேயே தங்கும்படி நேர்ந்துவிட்டது. காரணம், கோவில் விசேஷத்தை தொடர்ந்து வந்த 2-3 திருமணங்கள். 20 வருடங்களாக சொந்த ஊரையே எட்டி பார்க்காமல் இருந்தவர்களை பார்த்த தாய் வழி சொந்தங்களுக்கும் தகப்பன் வழி சொந்தங்களுக்கும் கணவர் வீட்டு சொந்தங்களுக்கும் நீண்ட நாட்கள் கழித்து அவரை கண்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி. எனவே விசேஷத்திற்கு கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும் என்று அழைப்பு விடுக்க மறுக்க இயலாமல் வருவதாக ஒத்துக்கொண்டார் ஜெயலட்சுமி. சென்னையில் இருந்தால் ஏதேனும் சாக்குப்போக்கு சொல்லி ஒதுக்கிக் கொள்ளலாம். ஆனால் சொந்த ஊரில் இருந்துவிட்டு அந்த மாதிரியான எந்த நொண்டி சாக்குகளையும் சொல்ல இயலாத நிலையில் அந்த விசேஷங்களுக்கெல்லாம் போக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார் ஜெயலட்சுமி. வந்ததே கோயில் விசேஷத்திற்குத்தான். ஆனால் சில சமயம் சாமியையும் மீறி மனதிற்குள் கிடந்த எண்ணங்கள் நெஞ்சை வாளால் அறுப்பது போல வலிக்க கோவிலில் நின்று அவரால் நிம்மதியாக சாமியை கும்பிட முடியவில்லை. அவ்வளவு வேதனை. சாமி கும்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துவிட்டு அந்த இடத்தை உடனடியாக காலி செய்து விடுவார் ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமியை அடையாளம் கண்டு பார்த்து பேச வருகிறவர்கள் எல்லாம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல தங்கையின் சாவை பற்றியே பேசினார்கள். அதற்கு காரணமான அந்த அரக்கியை பற்றி பேச்சு வளர்ந்தது. அவளுடைய குடும்பம் இப்போது என்ன மாதிரியான உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் உறவினர்களின் வாயால் கேட்ட ஜெயலட்சுமிக்கு அங்கே நிற்கவே பிடிக்காது. பிறகென்ன, ஓட்டமும் நடையுமாக வீடு வந்து சேர்ந்து விடுவார். இப்போதெல்லாம் பெரும்பாலும் கோயில் கோயிலாக அலைவதும் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு செல்வதும் தான் அவருடைய முழு நேர வேலையாகி போயிற்று. அன்பானவர்கள் அழைக்கும்போது வர முடியாது என்று முகத்தில் அடித்தாற் போல சொல்ல முடிவதில்லை அல்லவா? இதில் விசேஷம் என்னவென்றால், ஜெயலட்சுமி எங்குமே மகன் மனோரஞ்சனை அழைத்து போகவில்லை. இருவரது குடும்பங்களிலுமே அவனுக்கு முறை பெண்கள் நிறைய உண்டு. அவனை பார்த்தால் நிச்சயம் திருமணத்திற்கு கேட்பார்கள். என்னதான் மகனுக்கு பெண் கிடைக்காமல் பேயாக அலைந்து கொண்டிருந்தாலும் சொந்தத்திலோ அல்லது சொந்த ஊரிலோ அவனுக்கு பெண் எடுக்க ஜெயலட்சுமிக்கு சுத்தமாக விருப்பமில்லை. எனவே அந்த தர்ம சங்கடத்தை தவிர்க்கும் பொருட்டு அவனை வீட்டிலேயே விட்டுவிட்டு போய்விட்டனர் ஜெகநாதன் தம்பதியினர். அவனுக்கு சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கத்தான் ஜெயலட்சுமிக்கு விருப்பம்.
அவன் செய்யும் மருத்துவ தொழிலுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பெண்தான் சரியாக இருப்பாள் என்பது அவரது கணிப்பு. அது சரி, நீங்க மட்டும் கணிச்சா போதுமா ஜெயலட்சுமி அம்மா? நீங்க வேண்டிக்கிட்ட குலதெய்வம் கணிக்க வேண்டாமா? அதை விட முக்கியமா உங்க புள்ள நினைக்க வேண்டாமா? அவன்தான் இந்த ஊர் மாப்பிள்ள ஆகணுங்கிற முடிவை ஊருக்கு வந்த அன்னைக்கே எடுத்துட்டானே. பெற்றவர்கள் இருவரும் சொந்த வேலையாய் அலைந்து கொண்டிருக்க தங்கு தடையின்றி மஞ்சரியை காதலித்து கழிப்புற்றான் மனோரஞ்சன். மனோரஞ்சன் மஞ்சரியின் காதலுக்கு மறைமுகமாக பெற்றோர்கள் துணை புரிந்தார்கள் என்றால் இறைவனும் அவர்களுக்கு உதவினான் என்றே சொல்ல வேண்டும். இல்லையெனில் அவ்வளவு நாட்கள் நன்றாக இருந்த தவசி தாத்தாவின் மனைவி சொர்ணம் பாட்டியின் உடல்நிலை அப்போது பார்த்து சரியில்லாமல் போகுமா? சரியாக அவர்கள் ஊருக்கு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்புதான் சொர்ணம் பாட்டியை கொண்டு போய் திருநெல்வேலி ஹைகிரவுண்டில் சேர்த்திருந்தார் தவசி தாத்தா. சொர்ணம் பாட்டிக்கு அவ்வப்போது இளைப்பு வரும். இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக ஆகிவிட அட்மிட் பண்ண வேண்டியதாயிற்று. பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இருப்பதும் தெரியவர குறைந்தபட்சம் 15-20 நாட்களாவது மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். தவசி தாத்தாவின் பிள்ளைகள் வெளியூரில் செட்டில் ஆகியிருக்க பாட்டியை தாத்தாதான் கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலை. எனவே தவசி தாத்தா பாட்டியோடு தங்கிவிட தங்கு தடை இல்லாமல் வளர்ந்தது மனோரஞ்சன் மஞ்சரியின் காதல். மறுநாள் யமுனாவின் அக்கா பிள்ளைகளும் அண்ணன் பிள்ளைகளும் பம்பு செட்டில் குளித்து கும்மாளம் போட்டுக் கொண்டிருக்க மஞ்சரியை போனில் அழைத்தான் மனோரஞ்சன். போனில் அவனுடைய நம்பரை மனோரஞ்சனி என்று பதிந்து வைத்திருந்தாள் மஞ்சரி. டிஸ்பிளேயில் அவன் பெயரை பார்த்ததுமே போனை தூக்கிக் கொண்டு நைஸாக தவசி தாத்தாவின் வீட்டின் பின்புறம் வந்துவிட்டாள் மஞ்சரி. மஞ்சு. நான் தான், சொல்லுங்க. மஞ்சு, சென்னையிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குற்றாலத்துக்கு வராங்களாம். ஸோ நானும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். போயிட்டு நைட்டு தான் வருவேன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு வந்து உனக்கு டீச் பண்ணட்டுமா என்று கேட்டான் பொறுப்புள்ள ஆசிரியனாகவும் அன்புள்ள காதலனாகவும். அவனுடைய இந்த அன்பிலும் அக்கறையிலும் மனம் நெகிழ்ந்து குளிர்ந்தவள், சரி போயிட்டு வாங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதையெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். குட் என்றவன் ஒரு சில பாடங்களின் பெயர்களை சொல்லி அவற்றை வாசித்து வைக்குமாறு கூறினான். சரி, அப்புறம் என்று அவள் பேசாமல் தயங்கியபடியே வார்த்தையை இழுக்க, அப்புறம் அப்புறம் என்ன சொல்லு மஞ்சு ஆர்வமாக திரும்ப கேட்டான் மனோரஞ்சன். அது பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் மெல்லிய குரலில். அவள் சொன்னதை கேட்டு அந்த பக்கம் மெல்லிய குரலில் சிரித்தான் மனோரஞ்சன். அவன் சிரிப்பதை கேட்டு வெட்கப்பட்டவள், சிரிக்காதீங்க என்று அந்த பக்கம் சினுங்கினாள் மஞ்சரி. மழை வரும்.